ஒரு சின்ன சின்ன படங்கும்போது ஒரு கதை இருக்குங்க அதில். அந்த பெரிய பெரிய படம் பார்க்குறீங்க, என்ன கதை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு பாடி ஜட்டி போட்டு டான்ஸ் ஆடுறவங்கள போய் பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு குடும்ப கதைத்தை பார்த்து ரசிங்க எல்லாரும். வாங்க எல்லாரும் உங்கள் குடும்பத்தோட ஃபேமிலியோட வந்து பாருங்க, பார்த்துட்டு ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்குங்க. சிவசம்பவம் பார்த்துட்டு வந்தேன். படம் எல்லாமே புதுமுகங்களா இருக்கு. படம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சு வந்தேன். ஓகே, படம் நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்ப்போட போறீங்க? இல்ல, எதிர்பார்ப்புனா அதான் எல்லாருமே புதுமுகங்களா தெரியுதே, படம் எப்படி இருக்குமோ தெரியலையே, சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன். ஓகே, நல்லா அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. காமெடி வந்து இமான் அண்ணாச்சி வந்து போர்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. திருச்சி சாதனா அவங்களும் ஒரு சீனில் நல்லா பண்ணியிருக்காங்க. அநேகமாக அந்த காட்சி வந்து வைரல் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. படம் எங்கேஜிங்காக இருக்காங்க, எங்கேயாவது போர் அடிக்கிற மாதிரி தான் இல்லை, அப்படியே பெருசாக லேக்கிங் ஒன்றும் தெரியல, அப்படியே போகுது. நல்ல ஒரு ஸ்டோரி, ஃபைனலாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. இது ஒரு முக்கியமான பெண்கள் சப்ஜெக்ட் தான். பெண்களுக்காக ஒரு விழிப்புணர்வான படம் தான் இது. முக்கியமாக பெண்கள் பாருங்க, ஃபேமிலியோடு போய் பாருங்க, அம்மா அப்பா முக்கியமாக போய் பாருங்க. ஒரு பெண்களை எப்படியெல்லாம் சீக்கிரமாக நம்ம அறகுறையாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் எல்லாம் ஃபேமிலியாக போய் பார்த்தீங்கன்னா தான் இந்த படத்துடைய கதையை உன்னிப்பாக கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும். எல்லாமே படம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஒரே டிஷன் சண்டை அப்படி இப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க. அப்படி பார்க்காதீங்க. இந்த படத்துடைய கருவை பாருங்க, இந்த படத்துடைய கதையை பாருங்க. கதையை உன்னிப்பாக கவனிச்சாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இதில் நல்லா தெளிவாகவே தெரியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான படம். தயவு செய்து எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க, பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, சூப்பராக இருந்துச்சு. ஓகே தான். நாங்கள் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி போனோம். ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ பாதி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், கொஞ்சமால படம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் மொட்டை அடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமாம், படம் எப்படி இருந்துச்சு? படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல குடும்ப படமாக இருக்குது, பார்க்கறதுக்கு சிறப்பாக இருக்குது. இதுக்கு மேலே மக்கள் தான் நல்லபடியாக பார்த்து இது பண்ணணும். படத்துல காமெடிலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. படம் எங்கேயாவது போர் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி? இல்லை, நல்லா விறுவிறுப்பாக நல்லா இருக்குது. யாரோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது சார். நான் வந்து இதில் எஸ்ஐயா போலீஸாக பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 சீன் எனக்கு கொடுத்துருக்காரு பகவதி பாலா சார். ரெண்டாவது ரதிதேவி மேடம் தயாரிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள், பகவதி பாலா சாருக்கும் வாழ்த்துக்கள். நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார், சொந்த ஊர். நான் ஒரு 70 திரைப்படம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே. நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் டைலாக் ஆர்டிஸ்டாகவும் பண்ணியிருக்கேன். தெலுங்கு, மலையாளம் எல்லா மொழியிலையும் பண்ணியிருக்கேன் சார். ஆனால் இந்த படம் நல்லா இருக்குது. மக்கள் எல்லாமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். ஆனால் இந்த படம் நல்லா இருக்குது. வந்து காமெடி வந்து சொல்லவே தேவையில்ல. இமான் அண்ணாச்சி வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. செந்தில் சார் இதில் வந்து வில்லன் கேரக்டரில் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. எல்லாம் ஒவ்வொருத்தர் நடிப்பும் நல்லா செதுக்கி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு கடைசியில் கதாநாயகி வந்து அரெஸ்ட் பண்ணுற வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டில் வந்து நம்ம சாரபாம்பு சுப்ராஜ் சார் கூட, வைகாஸ் ரவி சார் கூட போலீஸாக டைலாக்கோட ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. படம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த படம் வந்து தேட்டரில் போய் பாருங்கள். படம் எல்லாம் பெரிய பட்ஜெட் படத்தை விட இந்த படம் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக படம் சூப்பர் சார். சிவசம்பவங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு என்ன ஒரு இது நடக்கும் அதை வந்து கருத்து கரெக்டாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெண்ணு ஹீரோயினி பொண்ணு வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. கடைசியில் கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா நானே அழுகிற அளவுக்கு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம், புதுமுகங்களுக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். படம் வந்து வேறு லெவல், சூப்பர் சூப்பர் சூப்பர். பெண்ணுக்கு உண்டான கதைகள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சூப்பராக அருமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி, சூப்பர் சார். காமெடி இமான் அண்ணாச்சி சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் ஒவ்வொரு டைலாக் டெலிவரியுமே வந்து பக்காவாக பண்ணி, அவர் பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் எதுக்கு மற்ற அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து அவங்கவுங்க எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை.
அவங்க கதையாகவே வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப நல்லது சார். நன்றி நன்றி. வணக்கம், என் பேர் பாண்டி முருகன். இந்த சிவசம்பவ திரைப்படத்தில் நானும் நடிச்சிருக்கிறேன். படம் வந்து உண்மையிலே நான் எதிர்பார்க்கல இந்த அளவு அருமையாக இருக்குன்னு. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. பெண் பிள்ளைங்களை நம்ம பெற்றுட்டோன்னு சொல்லிட்டு தகப்பனாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெற்றவங்க சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது, அவசரப்படாமல் எல்லாத்தையும் விசாரித்து ஒரு நல்லவங்களுக்கு கட்டி கொடுங்கன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது படம். நான் இந்த படத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன், மாலதியா பண்ணியிருக்கேன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வோட படம், ஸ்டோரி. இது எது எப்படி சொல்லணுன்னா, பெண்களை பெற்றோர்களுக்கு இது விழிப்புணர்வாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணணும் பெண்களுக்கு, நம்ம கிட்ட வச்சுக்கூடாது வயசாகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய திறமையெல்லாம் மறைச்சி கல்யாணம் பண்ணுறது வேண்டாம். அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது பெண்களுக்கு. ஸோ அதையெல்லாம் பெற்றோர்கள் வந்துட்டு நினச்சி எப்படி அவங்க வந்துட்டு லைஃப்பில் முன்னேறணுன்றதை அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சீக்கிரமாக மேரேஜ் பண்ணாமல் அவங்களுடைய லைஃப்பை அவங்க தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். காமெடி இருக்குது. இமான் அண்ணாச்சி சார் நல்லா பண்ணியிருக்காங்க காமெடி ரோல். அதுக்கப்புறம் நம்ம திருச்சி சாதனா மேடம் பண்ணியிருக்காங்க ஒரு சீன். இதில் என்னென்னா, செந்தில் சார் வில்லனாக நடிச்சிருக்காரு, அதுதான் பெரிய ட்விஸ்ட்டு. அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அவருக்கு காமெடி தான் செட் ஆகும் எப்போவுமே. அவர் இப்போது லாங் பிரேக் அப்புறம் மறுபடியும் பெரிய திரையில் பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுவும் வில்லனா. ஓகே, ஸோ படம் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் கம்பல்சரியா. நிச்சயமா எல்லாரும் போய் பாருங்க. உங்க ஃபேமிலியோட முக்கியமா பாருங்க. பெண்கள் வந்து கண்டிப்பா பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மேரேஜ்ங்கிற விஷயத்த வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம கடமை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைச்சு அனுப்பிடுறீங்க. அதனால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கும். சும்மா எல்லாமே மிக்சடா இருக்கும், ஃபன்னு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு லாஸ்ட் எண்டிங் நீங்க கிளைமேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. ஸோ அதுக்காகவே எல்லாரும் கண்டிப்பா படம் பாருங்க. ஆமா, செந்தில் சார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்கள பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. நானுமே வந்து அவங்களோட பயங்கர பெரிய ஃபேன், பிகாஸ் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ அவங்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. அப்படி இருக்கவங்க வந்து அவங்கள ஒரு மாதிரி நம்ம ஃபன்னான கேரக்டரவே பார்த்துருப்போம். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக அவங்களால பார்க்க முடியும். பார்த்துட்டு அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அனைத்து மக்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பெருமையாக நான் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கேன், ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது. அனைத்து மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு பசங்க ஃபுல்லாக கட் அடித்து லவ்னு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் லவ்வில் போய் விழுந்துடுறாங்க. விழுகும்போது அப்போ பெற்றவங்களுக்கு வந்து வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம எந்த நேரம் பார்த்தாலும் ஐயோ நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா அவங்க ஏதோ ஒரு தோட்டத்தில் எங்கேயாவது ஒரு பார்க்கில் உட்காந்து லவர்ஸ்கள் கொஞ்சிட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் அந்த லவர்ஸ் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, கொண்டு போய் ஏதாவது இந்த தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் தள்ளிடுறாங்க. தேவையில்லாத இடம்னு போது இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்களா, ஒரு சிக்கலான ஒரு இடம், அந்த இடத்துல கொண்டு போய் தள்ளிடுறாங்க. அப்போ பெண்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுடுறாங்க. அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன், பெற்றவங்க பெண்களை வந்து குழந்தைகளை வந்து கொஞ்சம் பராமரிங்க, கொஞ்சம் கவனிங்க. இந்த படத்தை வந்து பெரியவங்க சின்னவங்க ஒரு 15 வயசு குழந்தையிலேருந்து 15 வயசுலேருந்து எல்லாமே வந்து பார்க்கலாம். பார்த்து நல்லபடியாக கொஞ்சம் ரசிங்க. எல்லாரும் ரசிக்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் அக்கறை எடுங்க. எல்லாரும் அக்கறை எடுத்தீங்கன்னா தான் நம்ம குழந்தைங்க ஒரு தவறான வழிக்கு போக மாட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்து பகவதி பாலா சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி அவர் காமிச்சிருக்காரு இந்த படத்தை வந்து. சரிங்களா, இந்த மாதிரி பெண்கள் தவறாக போகிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெற்றவங்க ஐயோ வயசாயிடுச்சுன்ட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு வயசானவன் கையில் கட்டி வச்சிடறாங்க. அந்த குழந்தையோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. அதனால தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, கூட இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து கவனமாக பாருங்கள். அது இல்லாமல் எல்லாரும் இந்த படத்தை வந்து கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு எல்லாம் ரசிங்க. ரெண்டாவது பெரிய படத்துக்காக எல்லாம் ஓடுறீங்க, என்ன அதில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் பகவதி பாலா, அந்த சிவசம்பவ திரைப்படத்தோட இயக்குனர். இன்றைக்கி வந்து சிவசம்பவ திரைப்படம் தமிழ்நாடு முழுவதுமே ரிலீஸ் செய்திருக்கோம். 127 ஸ்க்ரீனில் இன்றைக்கி வந்து ரிலீஸ் செய்திருக்கிறோம். ஸோ எல்லா பக்கமும் நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து முழுக்க
ஒரு பெண் எழுச்சியை பற்றியான படம். ஆஹ் ஏன்னா எப்போதுமே நான் பண்ணுற படங்கள் எல்லாமே சமுதாய கருத்து உள்ள படமாக தான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ இதில் வந்து என்ன கருத்து சொல்ல வந்திருக்கேன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து தன் வீட்டில் வந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகலைன்னா ஒரு 20-30 வயசுல கல்யாணம் ஆகலாம், ரொம்ப டென்ஷன் ஆகி மன உளைச்சல் ஆயிடுறாங்க. மன உளைச்சல் ஆகிட்டு அவங்க யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும் அந்த கண்டிஷன் வந்துடுறாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் நல்ல தீவிரம் விசாரிச்சுட்டு பண்ணுங்க, இல்லை பண்ணாம கூட இருங்க, தப்பு கிடையாது. நீங்கள் அவசரமாக கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வாழ முடியாமல் 2 நாள் 3 நாள் வீட்டுக்கு வர்றது, இல்லை தனிச்சு இருக்குது. ஸோ இப்படி தான் இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நிறைய நடந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைய கருத்தை வச்சு இந்த படத்தை எடுத்துருக்குறோம். இந்த படம் முழுக்க அதுக்காக விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட படமாக இருந்தாலும் படம் முழுக்க ஸோ அது சம்மந்தமாக இருக்காது. கமர்ஷியல், காமெடி, ஃபுல் காமெடி இருக்குது. காமெடிக்கு வந்து செந்தில் அண்ணா, இமான் அண்ணா, அப்புறம் வந்து நம்ம சாரபம்பு, போண்டாமணி அண்ணா, சுமதி அக்கா, ஸோ இவங்கெல்லாம் வந்து காமெடிக்கு ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதேமாதிரி ஆக்ஷன் இருக்குது. இல்லை படத்தில் வந்து ஃபைட்டு 3-4 ஃபைட் இருக்கும். ஸோ இது வந்து யேசுதாஸ் அப்படிங்கிற ஃபைட் பண்ணார், மிக பிரமாதமாக ஃபைட் பண்ணியிருப்பார். இதில் வந்து மியூசிக் வந்து சாங்கு வந்து நம்ம ஜான் பீட்டர் வழக்கமாக பண்ணுற அவங்க பண்ணாங்க. அதில் அதுக்கப்புறம் ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர் எல்லாமே வந்து ஐயா தேவையா அவங்க தான் பண்ணாங்க. முதல்ல இந்த படத்தில் வந்து ஆர்ஆர் வந்து வேற ஒரு நண்பர் பண்ணியிருந்தார். அதெல்லாம் படம்லாம் பண்ணிட்டு பார்த்தா எங்கள் டீமுக்கு யாருக்குமே அந்த ஆர்ஆர் பெருசாக பிடிக்கல. ஸோ அதனால் வந்து வேறு மியூசிக் யாரோ வச்சு பண்ணலாம் போது ஸோ அப்புறம் வந்து அப்பா தேவாப்பாட்ட போய் பேசணும். அவங்க எனக்கு ரெகுலராக ஒரு 5-6 படம் பண்ணதுனால சரி ஆர்ஆர் ஒத்துக்கிட்டு இந்த படம் வந்து ஆர்ஆர் பண்ணாங்க. சரி இந்த படம் வந்து எல்லோரும் சொல்லும் போது ஆர்ஆர் அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ காலையில் தேவா சார் வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப எல்லாமே நல்லா இருக்கு சொன்னாங்க, பண்ண சொன்னாங்க. ஸோ இதேமாரி வந்து படத்தில் வந்து பெரிய லெஜண்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் புதுமுகம் வந்து தில் நடராஜ், அவர் தான் அந்த படத்துக்கு நான் ஹீரோவாக அறிமுகம் செய்திருக்கிறேன். ஸோ அவருடைய பங்களிப்பு எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தது. ஏன்னா எப்போதுமே ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோவுக்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு பாண்டிங் இருக்கணும். அப்புறம் தான் நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை வந்து நம்ம தேட்டரில் பிரதிபலிக்க முடியும். அதே போல் இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் சிவானி, அவங்களையும் நான் வந்து பெருமையாக சொல்லணும். ஸோ அவங்க வந்து எந்த நேரம் ஷூட்டிங் விட்டாலும் வந்து அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் ப்ரொமோஷனுக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே ஃபுல்லாகவே கூடவே இருந்து சென்னையில் இருந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஒரு நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது சிவானிக்கு. அவ்வளோ தூரம் எங்களுக்கு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணாங்க. இந்த பார்த்தீங்கன்னா டிசைனில் இருந்து ஃபோட்டோவில் இருந்து ஒன்று பார்த்து பண்ணாங்க. ஸோ அது வந்து வீரத்தலைமை சரி சிவசம்பா சார்பாக வந்து அவங்கள நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேமாரி ஹீரோவும் சரி ஒரு 2 மாதமாக வந்து அவர் எந்த ஜாப் போகாமல் ஃபுல்லாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதேமாரி வந்து எங்களுக்கு இதில் ஒத்துழைப்பு கொடுத்த திரு ரஜினி மேடம் அவங்களுக்கும், ஐயா சிவகுமார் சார் அவங்களுக்கு, லைன் சிவகுமார் சார் அவங்கெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து அந்த படம் தயாரிச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஆள் தயாரிக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் சேர்ந்து ரஜினி மேடம், அப்புறம் வந்து சிவகுமார் சார், அப்புறம் நான், அதில் இது இல்லாமல் வந்து சைலன்ஸ் ப்ரொடியூசர் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி ஒரு இடையில சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரகில் முடித்து வெளியே வர்றதுக்கு எங்களுடைய சுதாகர் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். சுதாகர் சார் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து படம் ஈஸியாக வெளியே வந்துச்சு. அது என்னன்னா எங்கள் சிவசம்பா ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன ப்ராப்ளம் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது வந்து கொஞ்சம் பெருசாக விசுவரம் எடுக்கும்போது சுதாகர் சாரோட பையன் வந்து சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி வந்து அது படத்தை வெளியே கொண்டு வந்துருக்குறோம். ஸோ அதுக்கு வந்து அவருடைய ஃபேமிலிக்கும் எங்கள் சிவசம்பா சார்பாக வந்து வாழ்த்து சொல்ல ரொம்ப கடமைப்பட்டுருக்குறோம். ஸோ படம் வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் எல்லாமே நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். இதே டீம் வந்து அடுத்து மார்ச் 5ஆம் தேதி புது படம் ஆரம்பிக்கிறோம். அதே போல் என்னோட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிற என்னுடைய சகநடி எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாண்டி முருகனாக இருக்கட்டும், ஜார்ஜியாக இருக்கட்டும், ஜார்ஜ் ஆர்ட் ஆக்டர் இந்த படத்துக்கு மிக பிரமாதமாக ஒரு செட்லாம் போட்டு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவங்களுக்கு, அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் மது அவங்களுக்கு, இவங்க ரிஜினா, சாரி சிவானின்னு பேர் மாற்றிருக்காங்க, இவங்க பேர் ரிஜினா. ஸோ அவங்களுக்கு, ஜானகிராமன் சார் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் விஜயகுமார் சார் அவருக்கு ஹீரோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம சுதாகர் சார், அப்புறம் மேடம் அவங்க பேர் சாரி ஈஸ்வரி அம்மா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்ம சசி சார் வந்து என்னுடைய டீமில் இருக்கிறாங்க. ஸோ சசி சாருக்கு ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வரல. ஸோ எல்லாருமே வேறு ஒரு தேட்டரில் இருக்கிறாங்க. இதேமாதிரி இது பார்த்திங்கன்னா அவங்க ரீட்டா அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி அதுமாதிரி எடிட்டிங் வந்து லட்சுமணன் சார் மிக பிரமாதமாக எடிட் பண்ணி கொடுத்துருந்தாரு. அவருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுமாதிரி டான்ஸ் மாஸ்டர் வந்து மணிகண்டன் சார் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அவரோட சாங் வந்து அன்பார்ச்சுனேட்டியாக வந்து நம்ம சென்சாரில் வந்து அது தூக்க சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் சாங் இல்லை, நம்ம பிரமாதம் பண்ணி கொடுத்தாரு மணிகண்டன் சார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்கிறேன். சாய் ஸ்டுடியோவில் வந்து நல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணி கொடுத்தாங்க. ஸோ செந்தில், பாலா, அருண், ஸோ கருணா சார், ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் சாப்பிட்றேன். ஸோ இந்த படம் பொறுத்தளவில் இது வந்து புதுமுகம் தான். புதுமுகத்துக்கு இவ்வளோ தூரம் தேட்டர் கொடுக்கறது காரணம் என்னன்னா, நாங்கள் இதுவரை பண்ண படம் சொன்ன தேதியில் சொன்ன டேட்டில் இறக்கியிருக்கிறோம். அதேமாதிரி எல்லா தேட்டர்லையுமே இன்றைக்கி வந்து எந்த ஷோவுமே பிரேக் கிடையாது. ஸோ 137 ஸ்க்ரீன்லையுமே இன்றைக்கி வந்து எல்லாமே ஓப்பன் ஆனதுனால தொடர்ந்து படம் எங்களுக்கு தொடர்ந்து எங்கள் படங்களுக்கு தேட்டர் கொடுக்குறேன். தேட்டர் முதலாளிகள், மேனேஜர்ஸ், மீடியேட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட சாங் வந்து மாஸ் ஆடியோ வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க நல்ல ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஸோ மாஸ் ஆடியோக்கு இதில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதே போல் வந்து இதில் பின்னில் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. ஸோ எல்லாருக்குமே இது மூலம் நன்றி சொல்கிறேன். ஸோ ஒரு புதுமுகை நான் வந்து இது வரைக்கும்
இது எனக்கு 16வது படம் தேட்டரில் வர்றது. எல்லாம் 16 படமும் புது ஹீரோ வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். புது ஹீரோ புது ஹீரோயின் வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஹீரோயின் வந்து இந்த படத்தை கொடுத்த ஒத்துழைப்பு எந்த படத்தும் கொடுக்கல, எந்த ஹீரோயின் கொடுக்கல. ஸோ எனக்கு மற்ற படத்தில் வந்து ஹீரோக்கு எனக்கு ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க, ஒரு பெரிய பாண்டிங். இது வந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் 2 பேரும் எந்த படம் கம்மிட் ஆகலை. ஸோ அது எனக்கு இன்னொரு சப்போர்ட் ஆயிடுச்சு. இடையில படம்லாம் முடிச்சு திரும்பவும் எனக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் சீன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கும்போது 2 ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தில் தில் நடராஜ் அவர்களுக்கும் சிவானி ஆகிய ரெஜினா அவர்களுக்கும் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. தேங்க்யூ, நன்றி.